சமயம் சார்ந்த சடங்குகள் என்றாலே எண்ணங்களை தூண்டும் மந்தமான ஒன்றாகும். இருந்தாலும் கூட சில நேரங்களில் அவைகள் வேடிக்கையாகவும் இருக்கும். சில வியப்பான சமயம் சார்ந்த சடங்குகள் உள்ளது. அவைகளை பற்றி தெரிந்து கொள்ளும்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தும். இவ்வகையான சடங்கு சம்பிரதாயங்கள் இன்னமும் கூட உலகத்தை சுற்றி தடுக்கப்படாமல் நடந்தேறிக்கொண்டுதான் உள்ளது. அவைகளை இன்னமும் மக்கள் நம்பவும் செய்கின்றனர். தங்கள் பச்சிலம் குழந்தையை 7000 அடி உயரத்தில் இருந்து தூக்கி போடுவதை கற்பனை செய்து பாருங்கள். இல்லையென்றால் கடவுளை நம்பும் காரணத்தினால் நெருப்பின் மீது நடக்கும் மக்களை பற்றி எண்ணி பாருங்கள். இவ்வகையான சில அதிர்ச்சியூட்டும் சமயம் சார்ந்த சடங்குகள் இன்னமும் பின்பற்றப்பட்டு வருகிறது. இன்னமும் கூட பலர் அதன் மீது அபார நம்பிக்கையையும் வைத்துள்ளனர். இந்தியாவை பொறுத்தவரை குருட்டு நம்பிக்கையும் மதத்தின் மீதான பைத்தியமும் நம் நாட்டில் மட்டும்தான் உள்ளது என்று பலரும் நினைக்கின்றனர். ஆனால் கண்டிப்பாக அது உண்மையில்லை. இந்தியாவில் விந்தையான பல சடங்குகள் இன்னமும் தடுக்க முடியாத நிலையில் பின்பற்றப்பட்டு கொண்டுதான் உள்ளது. இருப்பினும் உலகத்தில் உள்ள சில அதிநாகரிகமான நகரங்களில் கூட இவ்வகையான சடங்குகள் பின்பற்றப்பட்டுதான் வருகிறது. அப்படிப்பட்ட அதிர்ச்சியூட்டும் சில சடங்குகளை பற்றி இப்போது பார்ப்போம். மோர்மோன் உள்ளாடைகள். மோர்மோன் கிறிஸ்தவ ஆலயத்தில் பல விந்தையான நடைமுறைகள் உள்ளது. அதில் ஒன்றுதான் விசேஷமாக வடிவமைக்கப்பட்ட உள்ளாடைகளை அணிவது. அப்படி செய்வதால் அவர்கள் தீய சக்திகளிடம் இருந்து பாதுகாப்பாக இருக்கலாம் என்று நம்புகின்றனர். இடைக்காலத்தின் போது இந்த உள்ளாடைகள் ஊலோகத்தில் செய்யப்பட்டிருந்தது. அம்புகள் மற்றும் நேரடி தாக்குதல்களிலிருந்து அவர்களை இது காத்தது. ஆகாய புதைப்பு. இறந்த பின்னரும் கூட மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் என ஜோரோஸ்ட்ரியன்கள் எனப்படும் பார்சி இனத்தவர் நம்பினார்கள். அதனால் இறந்த மனித உடலை மலை உச்சிக்கு எடுத்து சென்று கழுகிற்கு இரையாக படைத்து விடுவார்கள். மும்பையிலும் கூட டவர் ஆஃப் சைலன்ஸ் என்ற இடத்தில் பார்சி மக்கள் இறந்த சடலங்களை போட்டு விடுவார்கள். யூதர்களின் கப்பரோட் எனப்படும் பேயோட்டம். யூதர்களின் இந்த பழக்கத்தின்படி மனித உடலில் இருப்பதாக நம்பப்படும் தீய ஆன்மா கோழியின் உடலுக்குள் புகுந்து விடுவாம். அதன் பின் அந்த கோழியின் தலையை வெட்டி அது பலி கொடுக்கப்படும். ஒருவித பேயோட்டம் வகையான இது யூதர்களின் சமுதாயத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு சடங்காகும். இறந்தவர்களுக்கான ஞானஸ்நானம். ஒரு மனிதன் ஞானஸ்நானம் செய்வதற்கு முன்னாலேயே இறந்துவிட்டால் இயேசுபிரான் புத்துயிர் பெற்ற மோர்மோன் தேவாலயத்தில் இறந்த உடலுக்கு ஞானஸ்நானம் செய்து வைக்கப்படும். இறந்தவரின் சார்பாக உயிருடன் இருக்கும் ஒருவருக்கு இது செய்து வைக்கப்படும். நிர்வாண துறவிகள் அல்லது நாக சந்நியாசிகள். சில இந்து துறவிகள் நிர்வாணமாக இருக்க சபதம் எடுத்திருப்பார்கள். இமயமலையின் கடும் குளிரில் நிர்வாணமாக இருந்து தங்கள் உடலை வருத்தி கொள்வார்கள். 4 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் கும்பமேளாவின் போது மட்டும் இவர்கள் மலையின் மீதிருந்து கீழிறங்கி வருவார்கள். அந்நேரம் கங்கை நதியில் குளிக்க இவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அவர்கள் கையில் ஆயுதம் வைத்திருப்பதால் அவர்கள் பயமுறுத்தும் வகையில் இருப்பார்கள். பச்சிலம் குழந்தைகளின் மீது குதித்தல். ஸ்பெயின் நாட்டில் எல் கொலாச்சோ என்று அழைக்கப்படும் ஒரு விழா கொண்டாடப்படுகிறது. இதில் ஒவ்வொரு வருடமும் கார்பஸ் கிறிஸ்டி விருந்து அபாயகரமான முறையில் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் அந்த வருடம் பிறந்த அனைத்து குழந்தைகளையும் கத்தோலிக்க பாதிரியார் வாழ்த்துவார். அதன் பின் சாத்தானை போல் ஆடை அணிந்த ஒரு மனிதன் இக்குழந்தைகளின் மீது ஏறி குதிப்பான். மெக்சிகோவில் இறந்த தினம். மெக்சிகோவில் இறந்த நாளின் போது தங்களுக்கு பிடித்த மாணவர்களின் கல்லறைக்கு மக்கள் செல்வார்கள். அன்று அவர்கள் அந்த கல்லறையை சுத்தப்படுத்தி சுடுகாட்டிலேயே பிக்னிக் போன்று நாளை கழிப்பார்கள். சில நேரம் இறந்தவரின் வாழ்க்கையில் நடந்த நகைச்சுவையான சம்பவங்களை நினைவு கூறி அந்த தருணத்தை குதூகலமாக கழிப்பார்கள். ஸ்நானம் அல்லது மிஞ்சிய உணவின் மீது குளித்தல். கர்நாடகாவில் உள்ள சில கோவில்களில் உயர்ந்த குலத்தை சேர்ந்த பிராமணர்களுக்கு வாழை இலையில் உணவு பரிமாறப்படும். அதன் பின் சரும நோய்கள் உள்ளவர்கள் மிஞ்சிய அந்த உணவின் மீது உருளுவார்கள். பிராமணர்களுடன் தொடர்பில் வருவதால் அவர்கள் புனிதமடைவதாக நம்பப்படுகிறது. ஆன்மீக மீட்டர். சயின்டாலஜி தேவாலயங்களில் எலக்ட்ரானிக் மீட்டர் போன்ற கருவியை கொண்டு ஒரு மனிதனை சுற்றியுள்ள மின்னணுவியல் அளவை அளவிடலாம் என்று நம்புகின்றனர். இதனை கொண்டு அந்த நபருக்கு ஆன்மீக ஈடுபாடு எந்த அளவுக்கு உள்ளது என்பதை கணக்கிடலாமாம். இரத்த தானத்திற்கு தடை. ஜெகோவா விட்னஸஸ் என்ற மதத்தின் முதல் சட்டமே யாருடைய உடலில் இருந்தும் இரத்தத்தை எடுக்கக்கூடாது. அது அவசர மருத்துவ தேவைக்கு என்றாலும் கூட.